அடுத்து நம்ம வந்து பார்க்க போற டாபிக் வந்து மில்லே தாம்சன் மெத்தேடு, அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ப்ராப்ளம். ஹார்மோனிக் கான்ஜுகேட்ல வந்து யூ கொடுத்திருந்தா வி எப்படி கண்டுபிடிக்கிறது, வி கொடுத்திருந்தா யூ எப்படி கண்டுபிடிக்கிறது. நம்முடைய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல 13வது பக்கம், டாப் சீட்டு 13வது பாட்டம் 13வது பக்கத்துல இருக்கு. அதாவது இந்த பாலினாமியல்ஸ்க்கு மேல இருக்கும் அந்த டாபிக். ஓகே, மில்லே தாம்சன் மெத்தடினுடைய டாபிக்ல நம்ம பார்க்க போறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட் எஃப் ஆஃப் இஜெட் வந்து யூ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யா இருக்கும், பிளஸ் ஐ இன்டு வி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கும். ஓகே, இது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு பாருங்க மில்லே தாம்சன் மெத்தட்ல 2 விதமான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பாருங்க, இஃப் யூ இஸ் கிவன், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, நம்ம மெட்டீரியல் இருக்காது. இஃப் யூ இஸ் கிவன், யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா இதுல இருந்து நம்ம வந்து ஃபைண்ட் வி, ஃபைண்ட் ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் யூ. ஓகே, அப்படி கேட்பாங்கல்ல, ஃபைண்ட் ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் யூ, இல்லைன்னா ஃபைண்ட் வி. சரியா, எப்படி இருந்தாலும் கேட்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க இதுக்கு ஒரு ஜென்ரலா வந்து டிவிசி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். டோ வி பை டோ எக்ஸ், இது ஒரு சைன் ரூல்ல வரக்கூடிய ஒரு ஈக்குவேஷனு. டோ வி பை டோ ஒய் இன்ட்டு டிஒய். ஓகே, அது இருக்கு. இப்போ இதுலேருந்து பாருங்க, நம்ம வி நம்ம கொடுத்துருக்கு யூ கொடுத்துருப்பாங்க. யூ கொடுத்துருந்தாங்கன்னா இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடி யூஎக்ஸ் யூஒய் மட்டும் கண்டுபிடிச்சி வச்சிருப்போம். சரி, ஆனால் நம்ம கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா வி. ஸோ நம்ம வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அதனுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது நல்லா உங்களுக்கு ஒரு மெமரி பண்ணி தானே அந்த வி எப்படி அந்த ஃபார்முலா வந்து நம்ம கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பாருங்க நம்மளுக்கு சிஆர் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, யூஎக்ஸ் வந்து விஒய், யூஒய் வந்து மைனஸ் விஎக்ஸ்ன்னு சொல்லுது. ஓகே, அது இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு என்னது, விஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் விஒய் இன்ட்டு டிஒய். உடனே இது வந்து ஆஃப்டர் இது இன்டகிரேட் பண்ணவே போதும். இன்டகிரேட் பண்ண உங்களுக்கு என்ன டிவி வந்து வின்னு கிடைக்கும், இன்டகிரல் ஓவர் விஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் விஒய் இன்ட்டு டிஐ. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இங்க வந்து நீ வந்து நம்மளுக்கு யூஎக்ஸ் யூ கொடுத்துருந்தா யூஎக்ஸ் யூஐ தான் வந்து கண்டுபிடிப்போம். இங்க வந்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ் வந்து மைனஸ் யூஒய் இன்ட்டு டிஎக்ஸ், விஒய்க்கு பதிலாக யூஎக்ஸ், இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இங்க நம்ம டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஒய் இருக்கிற இந்த ஆப்ரேட்டர்ல நாட் கண்டெய்னிங் இன் எக்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டெய்னிங் எக்ஸ் வந்து இது உள்ள இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வி வந்து கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது ஃபார்முலா, இஃப் வி இஸ் கிவன், நம்ம என்ன கேட்பாங்க, ஃபைண்ட் யூ கேட்கலாம்.
அப்ப இது எப்படி? இது சேம் அதே மாதிரி நம்மளுக்கு v கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதுல இருந்து vx vy வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்குவோம். vx vy கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். அப்ப இது நம்ம எப்படி மெமரியில் வச்சுக்கிறது ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா du is equal to dou u by dou x into dx. இது செயின் ரூல் தாங்க. dou u by dou y into dy. இது வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? du வந்து uன்னு வரும். ஓகே, இது வந்து ux into dx uy into dy. அவ்வளவுதான் இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு u இதுல கிடைச்சிருது. ஆனா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா u நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா v கொடுத்திருந்தா அது வந்து ஒரு முறை பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணனா vx கிடைக்கும், vy கிடைக்கும். அப்ப CR ஈக்குவேஷன் பிரகாரம் வந்து ux வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? vy. vy வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இன்டு dx. uy வந்து மைனஸ் vx. நாமளா மாத்திக்க வேண்டியதான். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்த dx தான் ஞாபகம் வச்சுக்கணும். dx ஆபரேட்டர் dx இருக்கிற இடத்துல y வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, dy ஆபரேட்டர் இருக்கிற இடத்துல இங்க நாட் கண்டெய்னிங் x. ஓகே, இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இதுலயே வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனிக் கான்ஜுகேட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபார்முலா. இது ஒரு கொடுத்துட்டு ஒரு ஹார்மோனிக் கான்ஜுகேட் v கேட்பாங்க, v கொடுத்துட்டு u கேட்பாங்க. இதுல வந்து மில்னே தாம்சன் மெத்தட் அப்படின்றது எதை சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு வந்து பாருங்க f of z equal to u plus iv. இது உங்களுக்கு தெரியும். இது நம்ம ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of z ux plus I vx அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஓகே, இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ux plus I vx கிடைக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு u கொடுத்திருந்து கூட இது கேட்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து if u is given, சரியா? இந்த இடத்துல ரெண்டு கேட்பாங்க, find v and அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் f of z. ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, அதுக்கு எப்படி ஃபார்முலா கொண்டு வருது, அப்ப எதுல இருந்து நம்ம கொண்டு வரோம்? u கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ux நம்ம u கொடுத்துரும்போது நம்ம என்ன பண்ணிருப்போம்? uல இருந்து ux கண்டுபிடிக்க முடியும், uy கண்டுபிடிக்க முடியும். CR ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வச்சிருக்கணும். ux equal to vy, uy equal to minus vx. அப்ப இப்ப இதுல இருந்து f of z கண்டுபிடிக்கிறது. f of z வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஆல்ரெடி v கண்டுபிடிக்கிறது முன்னே பார்த்துட்டோம். ஓகே, இந்த மெத்தட் பார்த்துருக்குங்க. இப்ப இதுல இருந்து வந்து f of z மேல இந்த இடத்துல வந்து பாருங்க, அந்த f dash of z ux plus I vx. இந்த இடத்துல இங்க வந்து என்ன பண்றீங்கன்னா புட் x equal to z y equal to 0 அப்படின்னு எடுத்துக்கணும். நீங்க பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலா இஜெட், ஒய்க்கு பதிலா ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்றதை மறந்துடாதீங்க. மில்னே தாம்சன் மெத்தடில் எஃப் ஆஃப் இஜெட் கண்டுபிடிக்கிற டாபிக்ல. அப்போ வந்து நம்ம இன்டகிரேட்டிங் பண்ணும்போது எஃப் ஆஃப் இஜெட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஓவர் யூஎக்ஸ், எக்ஸ்க்கு பதில் இஜெட் ஒய்க்கு பதில் ஜீரோ பிளஸ் ஐ இன்ட்டு இன்டகிரல் ஓவர் பிஎக்ஸ் இஜெட் கமா ஜீரோ என்ன இன்ட்டு டிஜெட் பிளஸ் சி. இதுதான் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்? இங்க u கொடுத்துருக்கிறதுனால v மாற்ற வேண்டியதா இருக்கும். அப்ப vx equal to minus uy. அப்ப நம்மளுக்கு என்ன இருக்கும்? இன்டகிரல் ஓவர் ux z கமா 0 பிளஸ் i இன்ட்டு அங்க vxக்கு பதிலா மைனஸ் uy நம்ம மைனஸ் வெளியில எடுத்துக்கலாம். மைனஸ் இன்டகிரல் ஓவர் uy z கமா 0 இன்ட்டு dz பிளஸ் c. இந்த மாதிரி வருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இது நீங்க நேரடியா வந்து ஃபார்மா மெமரி பண்ணாதீங்க, இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யூ கொடுத்துருந்தா நம்ம எப்படி வந்து அந்த வி கண்டுபிடிக்கிறோம், வி கொடுத்துருந்தா யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது. அப்போ நம்மளுக்கு வந்து மில்னே தாம்சன் மெத்தடில் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் யூ கொடுத்துட்டு எஃப் ஆஃப் இஜெட் எப்படி கண்டுபிடிக்க சொல்றாங்க, வி கொடுத்துட்டு இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாம் சேம் தான். இப்போ இதுலேயே வந்து பாருங்க, ரெண்டாவது கொஸ்டின், இஃப் வி இஸ் கிவன் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதுல வந்து நம்ம விஎக்ஸ் விஒய் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப நம்ம இதுல இருந்து என்ன இருக்கும் பாருங்க, ஆஃப்டர் இன்டகிரேட்டிங் எஃப் ஆஃப் இஜெட் இன்டகிரல் ஓவர் யூஎக்ஸ்
z, 0 plus I into Vx z, 0. இது காமன். ஓகே, இன்ட்டு dz plus c. நம்மளுக்கு Vx Vy என்றதுனால எல்லாமே Vல மாத்திக்கணும். Ux மாத்தணும். Ux பதிலா Vy. Vy z, 0 plus I into Vx z, 0 into dz plus c. அவ்வளவுதான். இதுல இருந்து f of z நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இதை பத்தி தான் பார்த்தோம். இதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பார்க்கலாம். இதை முதல்ல மெமரி பண்ணிக்கணும். நீங்க இந்த மில்லே தாம்சன் மெத்தடு எப்படி கொண்டு வராங்க, அதாவது இந்த மில்லே தாம்சன் மெத்தட்ல இந்த ஹார்மோனிக் கான்ஜுகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுல மில்லே தாம்சன் மெத்தட்ன்றது இதை தான் மில்லே தாம்சன் மெத்தட்னு சொல்றாங்க. ஓகே, அந்த ஃபார்முலா தான். சப்போஸ் நம்ம ஃபார்முலா வந்து ஏதாவது அப்ஜெக்டிவ் டைப்ல கேட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஐடியா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிருந்து வந்து மெமரி பண்ணிட்டு வாங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம இதுல ப்ராப்ளம் பார்க்கலாங்க. இதான சொல்லாமா, இது ரிலேட்டட் இருக்கிற ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்னும் சில ரிசல்ட் இருக்குது, அதை நான் எழுதி போடுறேன், அதை எழுதிக்கோங்க. சில டயத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல யூவி எல்லாம் கேட்பாங்க. சிலதெல்லாம் நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த யூவி நம்ம வந்து அதுக்கு சில ஃபங்க்ஷன்களை ஈஸியா வந்து அப்படியே போட்டுக்கலாம். இது அழிச்சிடலாங்க. இது வெறும் ஃபார்முலா தான் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து எஃப் ஆஃப் இஜெட்ன்றது சப்போஸ் இஜெட் ஸ்கொயர், இங்கே இஜெட் பதிலாக எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய் இது ஹோல் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், இங்கே பி ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் -1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஐ இன்ட்டு 2xyன்னு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் யூ, இது யூ, இங்கே இது வந்து பி. எந்த ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இஜெட்னு எடுத்தோம்னா அது யூ பிளஸ் ஐவியோட கம்பேர் பண்ணணும். அப்போ கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நல்லா கவனி, இதே கொஸ்டின்ஸ் இல்லை, நம்மளுக்கு வந்து இஃப் யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னா வி இஸ் ஈக்குவல் டு 2xyன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு மட்டும் கொஞ்சம் சம்டைம்ஸ் இது வந்து முரண்பாடாக வரும் இந்த இதில். இது சில நேரத்தில் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படியே கேட்பாங்க. இதில் ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா இஃப் யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் தென் ஃபைண்ட் வி அண்டு எஃப் ஆஃப் இஜெட் எது இருந்தாலும் கேட்கலாம். Find the harmonic conjugate of u and analytic function f. Find the analytic function f of z. ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம். Find the analytic function and இது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே f of z is analytic. Analyticன்றதுனால CR equation are satisfied. ஓகே, CR equation true. இங்கே ux equal to vy uy is equal to minus vx. இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு இதில் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா u கொடுத்து நம்ம v கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இப்போ அந்த uல இருந்து ux என்ன இருக்கும், 2xன்னு இருக்கும். uy என்ன இருக்கும், நம்மளுக்கு uy வந்து பார்த்தீங்கன்னா -2yன்னு இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு அந்த v கண்டுபிடிச்சோம் இல்லையா, அங்கே vக்கான ஃபார்முலா என்ன, டோ v is equal to vx into dx vy into dy இதானே இருந்தது. ஆஃப்டர் இன்டகிரேட்டிங் வந்தால் v is equal to இங்கே vx எல்லாமே u, vx வந்து எதுக்கு ஈக்குவல் -uy into dx vy நம்ம வந்து ux ஈக்குவலா ux into dy. vy இருக்கிற இடத்துல ux சப்ஸ்டிட் பண்ணிடுறோம், vx இருக்கிற இடத்துல -uy சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ux தான் கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு இதில் சப்ஸ்டிட் பண்ண என்னங்க வரும்,
மைனஸ் வெளியே எடுத்துருங்க. யூஒய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இன்டகிரேட் பண்ணும்போது. யூஒய் இருக்கிற இடத்துல -2y இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, அதே மாதிரி யூஎக்ஸ் வந்து என்ன கிடைச்சிருக்குங்க, 2x இன்ட்டு டி 2x இன்ட்டு டிஒய். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே ஒய் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இங்கே வந்து நாட் கண்டைனிங் எக்ஸ், எக்ஸ் கண்டைன் ஆகிடக்கூடாது. அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க யூஎக்ஸ்ல எக்ஸ் கண்டைன் ஆயிருக்கு அப்படின்னா இதனுடைய இன்டெகிரல் வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம், 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய இன்டெகிரல் வேல்யூ 0ன்னு போட்டுக்கணும், ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடாது. அப்போ இது மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வெளியில் எடுத்துட்டீங்கன்னா 2, ஒய் வந்து கான்ஸ்டன்ட் அது வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ வந்து டிஎக்ஸ் மட்டும் இன்டெகிரேட் பண்ண வேண்டியது இருக்கும். டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், எக்ஸ். அப்போ 2xy. இப்போ பாருங்க v is equal to 2xy. ஸோ நீங்கள் இதை சில ரிசல்ட்டெல்லாம் மெமரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு நம்ம என்ன ஆகுது, இந்த மாதிரி வி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, அப்புறம் வந்து எஃப் ஆஃப் இஜெட். நம்ம எஃப் ஆஃப் இஜெட் மில்லியம் தாம்சன் மெத்தட், மில்லியம் தாம்சன் மெத்தட் என்ன சொல்லுது, எஃப் ஹெச் ஆஃப் இஜெட்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் பிளஸ் ஐவிஎக்ஸ். உங்களுக்கு டக்குன்னு மெமரிக்கு வரல. ஓகே, மெமரி வரலன்னு என்ன, நம்ம இதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இன்டெகிரல் பண்ணால் இங்கே வந்து புட் எக்ஸ் ஈக்குவல் டு இஜெட் ஒய் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இஜெட்னா யூஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 2z, யூஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிருது. நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இன்டகிரேட் பண்ணும்போது யூஎக்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் இருக்கா, யூஎக்ஸ் பதிலாக 2z ப்ளஸ் ஐ விஎக்ஸ் இல்லை, நம்மளுக்கு விஎக்ஸ்ன்றது எதுக்கு ஈக்குவல், யூஒய், யூஐ 0, அதனால இதை 0ன்னு போட்டுக்கலாமா. ஓகே, இன்ட்டு டிஜெட். ஓகே, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது இன்டகிரேட் பண்ணினா 2z² by 2 plus c கேன்சல் ஆயிடுச்சுன்னா z² plus c. ஓகே, சில நேரத்தில் இப்படியும் போடுறது உண்டு. இப்போ இதே ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் பாருங்க, எஃப் ஆஃப் இஜெட்ஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஐ வி. நம்ம சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து இன்டகிரேட் பண்ணும்போது நம்ம இன்டகிரல் ரூலுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்திடுவோம். இன்டகிரல் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருந்தாலும் இன்டகிரேட் பண்ணாலும் ஒரு சி சேர்த்திக்குவோம். அப்போ சில நேரத்தில் சப்போஸ் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இருந்தால் அது இதுவரைக்கும் கேட்டது இல்லை. இப்போ யூன்றது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x² மைனஸ் y² பிளஸ் ஐ இன்ட்டு வின்றது என்னது 2xy பிளஸ் சின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அப்போ நம்மளுக்கு எஃப் ஆஃப் இஜெட் என்னன்னு கேட்குறாங்க. எஃப் ஆஃப் இஜெட் கேட்கும்போது உங்களுக்கு பாருங்க x² மைனஸ் y² பிளஸ் ஐ இன்ட்டு உள்ள போய் மல்டிபிள் பண்ணால் 2xy பிளஸ் ஐசி. இப்போ உனக்கு இந்த ரிசல்ட் நீ மெமரி பண்ணிருக்க அப்படின்னா இது வந்து உனக்கு என்னது, நம்ம நேரடியா இதை மில்லியம் தாம்சன் மெத்தடை யூஸ் பண்ண தேவையில்ல. மில்லியம் தாம்சன் மெத்தட் யூஸ் பண்ணாமலேயே இதை நீ மெமரியில வச்சிருந்தேன்னு சொன்னா இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு, z² பிளஸ் ஐசி. இப்ப பாருங்க இங்க நம்ம வந்து மில்லியம் தாம்சன் வந்து z² பிளஸ் சின்னு இருக்கு, அங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது z² பிளஸ் ஐசின்னு வருது. சப்போஸ் நம்மளுக்கு ரிசல்ட் அது கொடுத்தாலும் ஏதோ ஒண்ணுதான் கொடுப்பாங்க. ஓகே, பட் எது கொடுத்தாலும் அது நம்ம அந்த வழி பார்த்தாலும் எல்லாம் ஒண்ணுதான், ஏன்னா கான்ஸ்டன்ட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டு சி ஐசி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, சின்றது கான்ஸ்டன்ட்ன்றதால ஏதோ ஒன்று மட்டும் உங்களுக்கு கொடுக்கலாம், அதுவும் கரெக்டு தான். ஓகே, அந்த மாதிரி வருது. சரி, ஓகே, இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிசல்ட். இப்போ அந்த ப்ராப்ளம் எப்படி யூஸ் பண்ணுன்றதுக்காக அதை நான் இந்த ப்ராப்ளம் கொடுத்தது. ரெண்டாவது ரிசல்ட் இது கொஞ்சம் எல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க. z³ x plus iy the whole cube. அப்போ இது a plus b the whole cube ஃபார்முலா. சிலது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு a plus b the whole squareனா a² plus b² plus 2ab, a minus b the whole squareனா a² plus b² minus 2ab, a plus b the whole cubeனா a³ plus 3a² b plus 3ab² plus b cube, a minus b the whole cube அண்ணா a cube
minus 3a square b plus 3ab square minus b cube. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இது போட்டுக்கலாம். ஸோ ஓகே, இது அப்படி எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 3xy ஸ்கொயர் ரியல் பார்ட்டாகவும் ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3x ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒய் கியூப். ஸோ அந்த ஃபார்முலா படி இது எக்ஸ்பென்ஷன் பண்ணால் இது வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா -1. இது ஆல்ரெடி ஐ பற்றி நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து பாருங்க, நம்ம எஃப் வச்சுட்டோம்னா யூ, இது வந்து என்னது, இது யூ, இது வந்து வி. ஓகே, யூ கொடுத்து வி கேட்டாலும் போட்டலாம், வி கொடுத்து யூ கேட்டாலும் இதெல்லாம் மெமரியில் பண்ணுதாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் மெமரியில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் சில ப்ராப்ளம் நம்ம என்ன இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி டக்குன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இதில் பாருங்கள் ஐ இஜெட் ஸ்கொயர். ஐ இஜெட் ஸ்கொயர் அப்படின்னா அது ஐயால் மல்டிபிள் பண்ணால் இங்கே ஐ ஸ்கொயர் -1 வருமா, மைனஸ் 2xy பிளஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். இது ஐ இஜெட் ஸ்கொயர்னா ஐ இஜெட் ஸ்கொயரில் யூன்றது -2xy, இது ஐயால் மல்டிபிள் பண்ணால் அது கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து இது ஐயால் மல்டிபிள் பண்ணால் ஐ இஜெட்ஸ் கியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது -1. அப்போ உனக்கு என்ன கிடைக்குன்னா ஒய்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய் பிளஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 3xy ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே, அந்த ஐ இஜெட்ஸ் கியூப். log z log x plus iy இங்க ஒரு ரூல் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். log of z இருந்தா log mods of z plus I into argument of z ன்னு இருக்கும். argument of z இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா log of x square plus y square root of x square plus y square plus I into tan inverse of y by x இப்படி இருக்கும். இப்படி கேட்டாங்கன்னா ஸோ நம்மளுக்கு எஃப் ஆஃப் இஜெட் வந்து லாக் இஜெட் கொடுத்துருந்தாங்கன்னா இதனுடைய யூ இது வி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லாக் இஜெட் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக் இஜெட்னு ஃபார்முலா லாக் ஆஃப் மால்ஸ் ஆஃப் இஜெட் பிளஸ் ஐ இன்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட். அதை வச்சுக்கணும். யூ கூட யூ வந்து லாக் ஆஃப் ரூட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய்ஸ்னா வி என்றது tan inverse ஆஃப் ஒய் பை எக்ஸாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நீங்க யூவி கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் யூஸ் பண்ணிட்டு கூட இதெல்லாம் கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. மெமரி பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ப்ராப்ளம் போட்டுக்கலாம். ப்ராப்ளத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, இன்னொன்று இ ஃபார் இஜெட் கொடுத்துருந்தாங்கன்னா இ ஃபார் இஜெட்னா இஜெட் பதிலாக இ ஃபார் எக்ஸ் பிளஸ் ஐஒய், இ ஃபார் எக்ஸ் இன்ட்டு இ ஃபார் ஐஒய். இது எப்படி எழுதலாம், இ ஃபார் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் பிளஸ் ஐ சைன் ஒய். அப்போ இங்கே யூன்றது இ ஃபார் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் பிளஸ் ஐ இன்ட்டு இ ஃபார் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய். இதில் யூ கொடுத்தா வி கண்டுபிடில, வி இருந்தால் யூ. ஸோ இதெல்லாம் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அதான் சொல்லலாம். இதில் ஏதாவது வந்து நம்ம யூ பிளஸ் ஐயோடு கம்பேர் பண்ணிட்டு வி கொடுத்தா யூ எழுதிக்கணும், யூ கொடுத்தா வி எழுதிக்கணும். ஓகே, அதனால இதை வந்து 2-3 டைம் எழுதி பார்த்து மெமரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம மெட்டீரியலில் இருக்காது. இது நீங்கள் கிளாஸ் வந்திருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு தெரியும். கிளாஸில் வராதவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஓகே, இது ஓரளவு நோட் பண்ணி வச்சிருப்பீங்க நம்புறேன். இதை அழிச்சிடலாமா?
அடுத்த ஒன்று tan z. tan zன்றது என்ன எழுதலாம்? இந்த இடத்துல பாருங்க, sin z by cos z. ஓகே, இங்க sin x plus iy cos x plus iy. இங்க sin a plus b ஃபார்முலா, sin a cos b sin a cos b plus cos a sin b. ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன்ல வந்து sin I x வந்து என்ன சொல்லுவோம்? I sin hx ன்னு சொல்லுவோம். cos ix வந்து cos hx ன்னு சொல்லுவோம் ஹைபர்போலிக்ல. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே cos a plus b, cos a cos b minus sin a sin b அப்படி சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா sin x cos h cos hy, இது வந்து பிளஸ் I cos x sin hy இப்படி வந்துக்கலாம். கான்ஜுகேட்டல் மல்டிபிள் பண்ண cos x minus iy cos x minus iy அதனுடைய கான்ஜுகேட்டல் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். sin x plus iy cos x minus iy, நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். cos x plus iy cos x minus iy. இங்க ஒரு ஃபார்முலா வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. sin a plus bயும் plus sin a minus bயும் ரெண்டையும் கூட்டினா 2 sin a cos b அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கிடைச்சிருக்கும். அதே மாதிரி cos a plus bயும் plus cos a minus bயும் இந்த ஃபார்முலா வந்து நீங்க கூட்டினீங்கன்னா 2 cos a cos b இது கிடைக்கும். இந்த ஃபார்முலா நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. அந்த ஃபார்முலா பிரகாரம் இங்க a அப்படின்றது பாத்தீங்கன்னா x plus iy, b என்றது x minus iy. இங்க a plus b என்ன 2x கிடைக்குது, a minus b என்ன 2iy கிடைக்குது. ஓகே, அப்ப is equal to sin 2x plus sin 2iy divide இங்க cos 2x plus cos 2iy அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. இது எப்படி மாத்திக்கலாம் பாருங்க. sin 2x I sin 2hy. ஓகே, ஹைபர்போலிக் 2y என்று எழுதணும். இங்க cos 2x plus cos h ஹைபர்போலிக் 2y. இதுல வந்து ரியல் பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா sin 2x டிவைட் cos 2x plus cos h 2y plus I sin h 2y divide cos 2x plus cos h 2y. இது tan z. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க? இதில் வந்து நீங்கள் மேம் இவ்வளோ விஷயங்கள் நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்கணும்னா
எவ்வளவு பெரிய ப்ராப்ளம். இதில் வந்து நீ யூ இதெல்லாம் வந்து இது ஒரு பாரு, இது யூ, இது வி, இது ரியல் பார்ட் வந்து யூ, இமேஜினேட் பார்ட் வந்து வி. ஒன்று வி கொடுத்து நம்மளுக்கு எஃப் ஆஃப் இஜெட் கேட்டால் நம்ம மெமரி வச்சுக்கலாம் டேன் இஜெட், அல்லது யூ கொடுத்து எஃப் ஆஃப் இஜெட் கேட்டாலும் டேன் இஜெட் தான். சப்போஸ் யூ கொடுத்து வி கேட்டாலும் போடலாம், வி கொடுத்து யூ கேட்டாலும் வந்து மெமரியில் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் மெமரி பண்ணுறதுக்கான ஒரு வழி, அவ்வளோதான். ஆனால் இதை ப்ராப்ளமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக போகும். அதனுடைய இன்டகிரேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் ஒரு 7 விதமாக கொடுத்துருக்கேன் பாரு, இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சார், இது எல்லாத்துக்கும் அதே தான். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து எஃப் ஆஃப் இஜெட் கேட்டால் இ ஃபார் இஜெட். ஓகே, இங்கே லாக் ஆஃப் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துட்டு வி கேட்டோன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இல்லை வந்து இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து எஃப் ஆஃப் இஜெட் கேட்டால் லாக் இஜெட். ஸோ இதெல்லாம் மெமரியில் வச்சுக்கோங்க. எந்த அளவு மெமரி பண்ணிக்கணுமோ அந்த இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராப்ளம். ஒவ்வொன்றுத்துல 2 ப்ராப்ளம் இருக்கு. யூ கொடுத்து வி கேட்கலாம், வி கொடுத்து யூ கேட்கலாம், இல்லை யூ கொடுத்து எஃப் ஆஃப் இஜெட்டும் கேட்கலாம். சரி, இது தவிர வேற என்ன ப்ராப்ளம் அதை நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம், ஒரு 1-2 ப்ராப்ளம் பார்த்துட்டு நம்ம இந்த கிளாஸ் ஓகே. அடுத்து பவர் சீரிஸ், இது அழிச்சிடலாம் நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் ஓகேவா? ஓரளவு புரிஞ்சுதா? எல்லாமே ரிசல்ட் தான், இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை அழிச்சிடுறேன். இது எஃப் ஆஃப் இஜெட் இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, ஃபைண்ட் ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் யூன்னு கூட கேட்கலாம். அதில் ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் யூ கேட்கலாம், இல்லை டைரெக்டாக எஃப் ஆஃப் இஜெட் கேட்கலாம், எது இருந்தாலும் கேட்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல யூஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ல எஃப் ஆஃப் இஜெட் கேட்கலாம், இதுவும் கேட்கலாம், ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ நம்ம முதல்ல யூஎக்ஸ் கண்டுபிடிச்சலாமா? யூஎக்ஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் என்ன வருங்க? 3x - 1 the whole square. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மைனஸ் 3y ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் 3 x ஆக்சிஸ் 1, இது வந்து 0. ஓகே, யூஒய் என்ன வரும்? இது 0, இது எக்ஸ் டேர்ம் எல்லாம் 0, மைனஸ் 3 கான்ஸ்டன்ட் எக்ஸ் கான்ஸ்டன்ட் ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y, இது வந்து 6y அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, சப்போஸ் நம்மளுக்கு வந்து வி கேட்டிருக்காங்க, ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் யூ ஃபைண்ட். என்ன பண்ணலாம், இதே கொஸ்டின் சொன்னா ஃபைண்ட் ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் யூ, அது கேட்குறேன் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வியும் கண்டுபிடிக்கலாமே. இந்த கொஸ்டின்ஸ் இது ஒரு கொஸ்டின்ஸ், பட் அதில் வியும் கண்டுபிடிக்கிறது எப்படி, எஃப் ஆஃப் இஜெட் கண்டுபிடிக்கிறது எப்படி, ரெண்டையும் பார்க்கலாம். எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நம்ம இங்கே அதை தான் மெயினாக, ஒரு யூ கொடுத்தா வி கண்டுபிடிக்க தெரியணும், இன்னொன்று வந்து எஃப் ஆஃப் இஜெட் மில்லே தாம்சன் மெத்தட் யூஸ் பண்ண தெரியணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், டிவி இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் விஒய் இன்ட்டு டிஒய், இது ஃபார்முலா. ஓகே, இதில் வி இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஓவர் விஎக்ஸ் நம்மளுக்கு சிஆர் ஈக்குவேஷன் வந்து என்னது, ux ஈக்குவல் டு விஒய், uy இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ், இது மறந்துடக்கூடாது. ஓகே, அப்போ விஎக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் யூஒய். இங்கே வந்து என்னவா இருக்கும், ஒய் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்.
y கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா vy பதில் என்ன போட்டுக்கலாம், ux dy. இங்க வந்து நாட் கண்டெய்னிங் இன் x வந்து உள்ள இருக்கக்கூடாது, அது மட்டும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் வெளியில் எடுத்துடலாமா. இங்க y இங்க வந்து என்ன இருக்கு, 3 இன்ட்டு சாரி மைனஸ்னா இது எல்லாத்தையும் மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்படின்னா அப்போ என்ன ஆகும், மைனஸ் யூஐ 3 3 2 சார் 6 6xy ஓகே ப்ளஸ் இதை மைனஸால் மட்டும் மைனஸ் 6y இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, யூஐ பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அடுத்து ux இங்க இருக்கு, எக்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரம் இருக்கக்கூடாது, இது ஒமிட் பண்ணிடலாம், இது மட்டும் எடுத்துக்கலாம். மைனஸ் 3y² இன்ட்டு டிஒய். இங்க பாருங்க எக்ஸுக்கு டேர்ம் விட்டுறணும். இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. யூஎக்ஸ் அதாவது நம்ம அந்த டேர்ம் பார்க்குறோம், அதை சப்ஸ்டிட் பண்ணணும். இங்க எக்ஸ் டேர்மை விட்டுடணும். ஓகே, அதுதான் ரூல். ஓகே, ஹார்மோனிக் கான்ஜுகேட்டில் இங்க ஒய் வந்து கான்ஸ்டன்ட்டுங்க. இங்க ஒய் கான்ஸ்டன்ட் மறந்துடக்கூடாது. ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன சரியா ரிலேஷனோ அந்த ரிலேஷன் தான் இங்கே யூஸ் பண்ணிக்கணும். இங்கே இன்டகிரேட் பண்ணும்போது 6 கான்ஸ்டன்ட்டும் ஒய் கான்ஸ்டன்ட், எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் x²/2 மைனஸ் 6 கான்ஸ்டன்ட் ஒய் கான்ஸ்டன்ட் டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ண எக்ஸ் மைனஸ் வெளியில் எடுத்துடலாம், y² இன்டகிரேட் பண்ணால் y³/3 ப்ளஸ் சி. ஸோ இங்கே என்ன உங்களுக்கு, இங்கே 3 இது என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க, 3yx² மைனஸ் 6yx மைனஸ் y³ ப்ளஸ் சி. இது வந்து உங்களுக்கு v கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். ஓகே, இப்போ யூக்கு இருந்த வி. இப்போ நம்ம இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பை மில்னே தாம்சன் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணோம்னா யூஎக்ஸ் யூஒய். அதில் உங்களுக்கு ஃபார்முலா என்ன இருக்குது, எஃப் டேஸ் ஆஃப் இஜெட்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் ப்ளஸ் ஐவிஎக்ஸ். இது தானே நம்ம யூ கொடுத்துருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், யூஎக்ஸ் விஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் யூஒய் மைனஸ் ஐ யூஒய், அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், புட் எக்ஸ் ஈக்குவல் டு இஜெட்டு ஒய் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ நம்மளுக்கு யூஎக்ஸில் அதை சப்ஸ்டிட் பண்ணி எழுதிக்கோங்க, ux z, 0, x பதில் z, y பதில் 0. x பதில் z போட்டோன்னா 3 இன்ட்டு z மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், இது 0, அது போடாதீங்க. uy z, 0, எக்ஸுக்கு இடத்துல z, y அப்படின்னு இது 0 ஆயிடும், இது 0 ஆயிடும், அப்படின்னு uy ஃபுல்லாக 0 ஆயிடுது. ஓகே, அப்போ நம்மளுக்கு வந்து இன்டகிரேட் பண்ணும்போது f of z இன்ட்டு இன்டகிரல் ஓவர் ux பதில் என்னது 3 இன்ட்டு z மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், இது ஃபுல்லாக 0 ஆயிடுது இல்லை, அப்போ இன்ட்டு dz ப்ளஸ் சி, அவ்வளோதான். ஓகே, f of zன்றது உனக்கு இதுதான் கிடைச்சிருக்கு. அப்போ இது வந்து நம்மளுக்கு இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 3 இன்ட்டு z மைனஸ் 1³/3 ப்ளஸ் சி. இது கேன்சல் ஆனிச்சுன்னா z மைனஸ் 1 த ஹோல் கியூப் ப்ளஸ் சி. ஒன்று ஐசின்னு கூட இருக்கலாம், ஐசி இருந்தாலும் தப்பு இல்லை, ஏன்னா யூ பிளஸ் ஐவியில் யூவி எடுத்து நம்மளுக்கு சப்ஸ்டிட் பண்ணும்போது அது வந்துடும் உங்களுக்கு. இது வேற மாதிரி கூட கேட்கல, இஜெட் மைனஸ் 1 த ஹோல் கியூப் சி. இதில் யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, இப்போ மில்னே தாம்சன் மெத்தட் யூஸ் பண்ணி எஃப் ஆஃப் இஜெட் கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஹார்மோனிக் கான்ஜுகேட் வி, இதுதான் ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் யூ. யூனுடைய ஹார்மோனிக் கான்ஜுகேட், ஃபைண்ட் தி ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் யூன்னு கூட கேட்பாங்க கொஸ்டின். ஓகே, இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எஃப் ஆஃப் இஜெட் கேட்கலாம், இல்லை ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் யூ கூட கேட்கலாம். ஓகே, இது ஆன்சர் மட்டும் சொல்றேன், இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் இஜெட்ஸ் ஈக்குவல் டு இஜெட்ஸ் கியூப் பிளஸ் இஜெட் ஸ்கொயர் சி. ஓகே,
இதுக்கு வி கண்டுபிடிங்க. வி இதில் நான் நோட் பண்ணல, நீ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு யாராவது ஒருத்தர் போடுங்க இதில். இஸ் ஹார்மோனிக் ஃபைண்ட் கே. இப்போ இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் பாருங்க. ஹார்மோனிக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு இது கேட்குறாங்க. இங்க u is harmonic. ஹார்மோனிக்னா இட் இஸ் சாட்டிஸ்ஃபை த லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஓகே, அப்படி என்ன அர்த்தம்? uxx uyy ஈக்குவல் டு 0. இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ux வந்து என்ன கிடைக்குது? 3x² மைனஸ் 3y² பிளஸ் 2kx. இது 0, இது 0. ஓகே, uxx மறுபடியும் இது 6x மைனஸ் இது 0, இது 2k. ஓகே, இந்த மாதிரி கிடைக்குது. அடுத்து அதே மாதிரி uy, y பொறுத்து இன்டர்க்கு இது 0. ஏன்னா y பொறுத்துக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x கான்ஸ்டன்ட், அதனால தான் x³ நான் 0ன்னு போட்டிருக்கேன். மைனஸ் 3x கான்ஸ்டன்ட், y² டிஃபரன்ஷியேட் 2y, இது 0 மைனஸ் 2ky பிளஸ் 0. ஓகே, uyy ரெண்டாவது முறை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 6x y 1 மைனஸ் 2k இந்த மாதிரி வருது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து therefore uxx plus uyy equal to 0 ஹார்மோனிக்ன்றதுனால அது வந்து ரெண்டுமே எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 6x plus 2k மைனஸ் 6x மைனஸ் 2k equal to 0. எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0. அப்படின்னா k-னுடைய வேல்யூ என்ன? k is any constant. எந்த கான்ஸ்டன்ட் போட்டாலும் அது வந்து ஃபுல் என்ன ஆயிடும்? 0 தான் வரும். ஓகே, அங்க எந்த கான்ஸ்டன்ட் இருந்தாலும் போட்டுக்கலாம். இது ஒன்று. if f of z is equal to x² plus ay² plus I bxy is analytic, find ab. அனலிட்டிக் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அனலிட்டிக்னுடைய நெசசரி கண்டிஷன்ஸ். ஓகே, அனலிட்டிக்னுடைய நெசசரி கண்டிஷன்ஸ் வந்து என்னது? இட் இஸ் சாட்டிஸ்ஃபை த சிஆர் ஈக்குவேஷன். இதை நம்மளுக்கு வந்து சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் எஃப் ஆஃப் இஜெட் இஸ் அனலிட்டிக், சரியா? இதனுடைய நெசசரி கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஆர் ஈக்குவேஷன் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. இது எடுத்துக்கலாம். அப்போ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூவி, இங்கே யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா x² பிளஸ் ay², v என்றது bxy. சிஆர் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன சொல்லுது? ux ஈக்குவல் டு vy, uy இஸ் ஈக்குவல் டு மைனஸ் vx. இதை எடுத்து நம்ம ஏபி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே ux வந்து என்ன கிடைக்கும் பாருங்க, ux 2x, இது 0 ஆயிடும். uy வந்து 2ay கிடைக்குது. இங்க vx, x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனா y கான்ஸ்டன்ட் by, y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா x கான்ஸ்டன்ட் bx, இது கிடைக்கும். ஸோ டிஃபரன்ஷியல் யாருக்கு டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்ல நான் ஃபில் பண்ணிடுறேன். நம்மளுக்கு வந்து ux vy ஈக்குவலா, ux என்றது வந்து பார்த்தீங்கன்னா 2x, vy என்றது bx. அப்போ b is equal to 2. இன்னொன்று வந்து uy is equal to minus vx. uy என்றது 2ay மைனஸ் vx என்றது மைனஸ் by. ஓகே, அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே y 2a, b என்றது வந்து 2, a is equal to minus 1. அவ்வளோதான். ஓகே, இங்கே வந்து ஃபைனலாக வந்து
b is equal to 2, a is equal to -1. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஓகே, இப்போ இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில ப்ராப்ளத்தில் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். u கொடுத்துருந்தா v எப்படி கண்டுபிடிக்கிறது, மில்லி தாம்சன் எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்கேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். முதல்ல ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டெஃபினிஷனை தெரிஞ்சுக்கோங்க, ரிசல்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டஃப்பாக இருக்கிற ப்ராப்ளம் அப்புறம் பார்த்துக்கலாம். டஃப்பாக இருக்கிற ப்ராப்ளம் போடும்போது எல்லாருக்கும் டைம் ஆகும். போட தெரியும் அப்படின்றது புத்திசாலித்தனத்தை இல்லை. ஒரு நிமிஷத்துக்குள்ள போட முடியுமா நம்மளால, அது முடியலன்னு யோசிச்சு அது அப்புறம் வந்து நம்ம போட்டுக்கலாம் முடிவு எடுக்கிற பாரு, அதுதான் சரியான வழி. முடியும்னு நினைச்சு வந்து எக்ஸாம்ல வந்து அந்த அப்ஜெக்ட் டைப்லாம் போட்டுட்டு உட்காரக்கூடாது. ஓகே, இது ஒரு நிமிஷத்துல போட முடியும், ஒரு நிமிஷத்துல எவனாலும் போட முடியாது அப்படின்னா அடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஒன்றும் போடாம போட போறதில்ல. அதுக்கு நம்ம என்ன பண்றோம், டைமை சேவ் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போக வேண்டியதான். பட் ஐடியா இதுதான், இந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே.